கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஃபியர் நோ மோர், பயப்படுத்துவோர் இனி இல்லை என்கிற தலைப்பின் கீழ் இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிப்போம். புலம்பெயர்ந்தோரையும் முகவரி இல்லாதோரையும் ஏற்றுக்கொள்ளுதல். புலம்பெயர்ந்தவர்களையும் முகவரி இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளுதல். ஃபியர் நோ மோர், பயப்படுத்துவோர் இனி இல்லை. கண்களை மூடி இந்த செய்திக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனை, அந்நியராய் அனாதையாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் நீர் உம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு இம்மட்டும் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, உள்ளார்ந்த சமாதானம் சந்தோஷத்திற்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனை, பயப்படுத்துவோர் இல்லை என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இன்னும் நாங்கள் ஆண்டவரே என்னவெல்லாம் பேச வேண்டுமோ, ஆண்டவரை சிந்திக்க வேண்டுமோ, செயல்பட வேண்டுமோ கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உமக்கு பிரியமாய் வாழ இன்னும் எங்களுக்கு உதவும். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஃபியர் நோ மோர். தேவன் முகமுறியை பார்க்கவில்லை, மனிதனை பார்க்கிறார். நாம் எங்கு பிறந்தோம், எந்த நாட்டில் பிறந்தோம், எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறோம், என்ன கலராக இருக்கிறோம், என்ன மொழி பேசுகிறோம் என்று தேவன் ஒருபோதும் நம்மை பார்ப்பதில்லை. அவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார். நாம் எப்பொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறோம் என்பதை அவர் நம்மை பார்க்கிறார். அந்நியனை உங்களில் ஒருவனாக எண்ணி உன்னை போல அவனிடத்தில் அன்பு கூர்வாயா என்று லேவியாகமம் 19 அதிகாரம் 34 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு கூர்வாயாக, உன்னை போல அன்பு கூர்வாயாக என்கிற வசனம். சமாரியாவின் அன்பை போல வழியில் யாரென்றே தெரியாத நபருக்கு அவனுடைய காயத்தை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பணத்தை அவனுக்கு கொடுத்து இனி இவனை பராமரித்துக்கோள் என்கிற ஒரு அன்பு, ஒரு நேசம். முகவரி இல்லாத தெரியாதவர்களுக்கும் நாம் காட்டும்போது கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். பிரித்தெடுக்கும் உலகத்தில் கிறிஸ்து இணைக்கிறார். முகவரி இல்லாதவர்களுக்கு வரவேற்பளிப்பதே உண்மையான விசுவாசம். காயம் கட்ட கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். அடிமைப்படுத்த அல்ல, அடிமையானவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பயப்படுத்துவோர் இனி இல்லை. ஃபியர் நோ மோர். இயேசுவில் நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, ஒரே தேவனுடைய குடும்பத்தார் என்று எபேசியர் 2:19 நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவை இந்த செய்தியை இன்னும் அதிகமாய் அற்புதமாய் நமக்கு மாற்றித்தர நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இருக்கிறவர், ஒருவர் இல்லாதவர். ஒருவருக்கு வீடு இருக்கிறது, ஒருவருக்கு வீடு இல்லை. ஒருவருக்கு சமாதானம் இருக்கிறது, ஒருவருக்கு சமாதானம் இல்லை. முகவரி இருக்கிறவர்களுக்கு அந்த வீட்டிலே அவர்களுக்கு அன்பு இல்லை. முகவரி இல்லாதவர்களுக்கு அன்பு இருக்கிறது. ஒருவர் தனது நாட்டிலே அந்நியனாக வாழ்கிறார், மற்றொரு வேறு நாட்டில் அகதியாக வாழ்கிறார். ஒருவர் பாஸ்போர்ட் இல்லை, ஒருவருக்கு அடையாள அட்டை இல்லை. ஒருவருக்கு சொந்த நிலம் இல்லை, ஒருவருக்கு செல்ல வீடு கூட இல்லை. ஆனால் வேதாகம் நம்மை ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறது. மனிதனுக்கு முகவரி இல்லாததால் அவனுக்கு மதிப்பு இல்லையா? நமக்கு முகவரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கான மதிப்பு இருக்கிறதா? இந்த உலகம் மனிதனை அவனுடைய தேசத்தால் அடையாளப்படுத்தலாம், மொழியால், ஜாதியால், இன்னும் கூட மதத்தால் அடையாளப்படுத்தலாம். ஆனால் தேவன் மனிதனை எதை குறித்து அடையாளப்படுத்துகிறார்? தன்னை வைத்தே அடையாளப்படுத்துகிறார். தன்னுடைய சாயலை கொடுத்து இருக்கிறார். நாம் தேவ சாயலை பெற்றிருக்கிறோம். தேவனை நாம் அடையாளப்படுத்துகிறோம். தேவனை நாம் அடையாளப்படுத்துகிறோமா? தேவன் தன்னை மனிதன் மூலியமாய் அடையாளப்படுத்துகிறார். நாம் அவரை அடையாளப்படுத்துகிறோமா? தேவனுடைய இருதயத்தில் அந்நியருக்கு இடம் உண்டு.
அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களிடத்தில் வாசம் பண்ணினால் அவனை ஒடுக்காதிருப்பீர்களாக. அவனை உங்களில் பிறந்தவனைப் போல எண்ணி உன்னை போல அவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆம், கிறிஸ்து நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆம், அதில் நாம் நம்முடைய சகோதரனை நேசிக்க வேண்டும் என்கிற கற்பனையும் கட்டளையும் அதை மிகவும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறார். அவரும் அந்த அன்பை கடைபிடித்திருக்கிறார். பரனை நேசிப்பது போல நம் பக்கத்தில் இருக்கும் பிறனையும் நேசிப்பதே கிறிஸ்தவ வாழ்வு. அன்பே பிரதானம் என்று அநேக வேத வார்த்தைகள் நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தின் மையத்தில் இருக்கும் இந்த கட்டளை, நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தரமாய் இருங்கள் என்கிற அவருடைய வார்த்தை. அதாவது பரிசுத்தம் என்பது கோவில் மட்டும் செய்யப்படும் காரியம் அல்ல. அந்நியனிடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அது வெளியே உணரப்பட்டிருக்கிறது. இதில் உண்மையான அர்த்தம் என்ன? நம் ஆராதனையில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு உண்மையை ஆராதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உண்மையாய் நேரத்தோடு ஜெபிக்கிறோமோ, தனிமையில் அழுகிற மனிதனை அந்த அளவுக்கு நாம் அணுக வேண்டும். கடன் பிரச்சனையோடு, நோயோடு கூட, அவமானங்களோடு, வெளியே சொல்ல முடியாத காரியங்களோடு அழுது கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு இருக்கிற, துயரப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனையும் சகோதரியும் நாம் எவ்விதத்தில் அணுகுகிறோம்? நல்ல சமாரியன் அதை செய்து முடித்தார். முகவரி இல்லாத மனிதனை அவன் ஆதரித்தார், காயத்தை கட்டினார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாமும் ஒரு காலத்தில் அந்நியர்களாய் இருந்தோம் என்பதை மறக்கக்கூடாது. லேவியாரம் 19:34 நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்கள். தேவன் இஸ்ரவேலை நோக்கி அவர்களை பற்றி தீர்ப்பளிப்பதற்கு முன் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பது நிறைவு கூறுங்கள் என்கிறார். நீ எப்படி இருந்த, எப்படி கஷ்டப்பட்ட, எப்படி அடிமையாக இருந்த, நீயும் ஒரு தேசத்தில் அந்நியனாதான் இருந்தங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து தேவனாய கர்த்தர் அங்கே கூறுகிறதை பார்க்கும். இது மிகப்பெரிய ஆவிக்குரிய உண்மையாய் கூட நமக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் தேவன் நம்மை எகிப்திலிருந்து மீட்டார், அதாவது பாவ அடிமைத்தனத்தில் இருந்து என்பதை மறந்தால் பிறர் மேல் நமக்கு இரக்கம் வராது. மறக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாம் அழுதோம், மற்றவர்கள் நகைத்தார்கள். இன்று மற்றவருக்கு நாம் தேவைப்படுகிறோம். ஒரு காலத்தில் நமக்கு கதவு அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் நாம் யாரோ என்று இருந்தோம். ஆனால் தேவன் இன்று நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று நாம் அடிமை அல்ல. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட நாம் அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடிகிறது? நான் உன்னை ஏற்றுக்கொண்டதை நினைவிருக்கிறதா என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறரை ஏற்றுக்கொள்வோம். வேதாகமத்தில் மிகப்பெரிய புலம் வாய்ந்த கதைகள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவர் புலம்பெயர்ந்தார். அவன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்கிற தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஆதியாகமம் 12 1 இதனை வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு குடைபெறவில்லை. நல்லா கவனிக்கணும். அவரிடம் வரைபடம் இல்லை, எதிர்காலத்தில் முழு விளக்கம் இல்லை, எதிர்காலத்து குறித்ததான சிந்தனை இல்லை. ஆனால் அவரிடத்தில் ஒரு குரல் இருந்தது, புறப்பட்டு வா என்கிற குரல். அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவர் ஒரு நாட்டை விட்டே சென்றார். தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய தகப்பனின் தேசத்தை விட்டு புறப்பட்ட ஆபிரகாம் அவரே விசுவாசத்தின் தகப்பனாராய் இன்று வரையும் நமக்கு இருக்கிறார். அப்படி தற்போதைய முகவரி எதிர்காலத்தை தீர்மானிப்பது அல்ல. இவனுக்கு எங்கிருந்து வந்ததோ என்று தெரியாது என்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்திருக்கலாம். இவனை நான் எங்கே கொண்டு செல்ல போகிறேன் என்று கர்த்தர் அறிவார். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினார். ஒரு கல்லை தலனையாக வைத்து தூங்கினார். ஆனால் அந்த இடத்தில் தேவனை சந்தித்தார். அதை அவன் 28 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் அறியாதிருந்தேனே என்று சொல்லுகிற அந்த யாக்கோபு. மனிதன் சொல்வான் இது ஒரு வெறுமையான இடம், ஆனால் தேவன் சொல்வார் இது வானத்தின் வாசல் என்று. நான் இருக்கும் இடம் வெறுமை அல்ல. உனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னோடு இல்லாமல் இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இல்லை இல்லை இல்லை,
அநேக இல்லைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னோடு இல்லாமல் இல்லை என்பதை நாம் மறக்கக்கூடாது. யோசேப்பு விற்கப்பட்டார், புலம்பெயர்ந்தார். யோசேப்பு விற்பதால் புலம்பெயரவில்லை, தன்னுடைய விருப்பத்தால் புலம்பெயரவில்லை, விற்கப்பட்டதால் புலம்பெயர்ந்தார். சகோதரர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள், தந்தை வீட்டிலிருந்து பிரிக்கப்பட்டார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகி அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சகோதரன் இல்லை, தகப்பன் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, சரியான ஆகாரம் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் தேவன் உடன் இருந்தார் யோசேப்போடே. ஆம், யோசேப்புக்கு வீடு மாறியது, நாடு மாறியது, மொழி மாறியது, சூழ்நிலை மாறியது. ஆனால் அவர் வழிபடுகிற தேவனை மாறவில்லை. அந்த தேசத்தில் வேற தேவர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். அவர் வழிபட்டார்களா? வழிபட்டார்கள். சட்டம் கட்டாயமாக்கப்பட்டிருந்ததா? இருந்தது. ஆனாலும் தன் ஆராதித்த தேவனை அவன் மறக்கவில்லை. தேவன் யோசேப்போடே இருந்தார். ஆம், fear no more. ஆம், என் முகவரி மாறலாம், ஆனால் தேவன் மாற மாட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் அடிமைகளாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில் குடிபெயர்ந்த போது அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள், பின்புதான் அடிமையாக்கப்பட்டார்கள். யோசேப்பை அறியாத ராஜா வந்தபோது யோசேப்பின் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அடிமையாக்கப்பட்டான். இந்த ஜனங்கள் பழுத்து இருக்கிறார்களே, பெருகி இருக்கிறார்களே, இவர்கள் நம்மை போர் புரிந்து நம்முடைய நாட்டை வெல்லக்கூடும் என்று சொல்லி அவர்களை அடிமையாக்கினான். இது ஒரு பெரிய முக்கிய உண்மை என்ன? பயம் மனிதனை அந்நியரை ஒடுக்க செய்கிறது. ராஜாவுக்கு பயம் வந்தது, அந்த பார்வோனுக்கு, யோசேப்புக்கு பின்பாக வந்த பார்வோனுக்கு. எனவே தான் அந்நியரை அவன் ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். அன்பு சக மனிதனை விசுவாசிக்க வைக்கிறது, அவனை நேசிக்க வைக்கிறது. ஆனால் பயம் மற்றவனை அடிமையாக்க வைக்கிறது. இவன் என்னை விட இவன் அதிகமாய் முன்னேறுகிறானே என்கிற பயம் அவனை அடிமையாக்க தூண்டுகிறது. பார்வோனின் செயலும் அப்படியாக இருந்தது. பயம் நமக்கே ஆபத்தை வருவிக்கும். பயம் கூறும், அவனை வெளியே அனுப்பு. அதனால்தான் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பாக என்ன இருக்கிறது? fear no more. பயப்படுத்துவோர் இனி இல்லை. பயப்படுத்துவோர் இனி இல்லை. தேவன் பயத்தின் அரசியலை அல்ல, அன்பின் ராஜ்யத்தை நிறுவுகிறார். மனிதன் ஒருவேளை பயந்து என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் செய்கிற வேலையிலே, தொழிலிலே, நாம் படிக்கிற இடங்களிலே, நம்முடைய அரசியல் மத்தியிலே பயமுறுத்தி அரசியல் செய்யலாம். ஆனால் தேவன் பயமுறுத்தி அரசியல் செய்கிறவர் அல்ல. அவர் அன்பினால் அரசியலை செய்கிறவர். அவர் அன்பினால் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுகிறவர், அன்பினால் அரவணைக்கிறவர். அன்பினால் அணைக்கிறவர். அவர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். மோசே 2 உலகங்களுக்கும் நடுவில் வாழ்ந்த மனிதன். மோசே ஒரு எபிரேயர், ஆனால் எகிப்திய அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு உலகத்திற்கு முழுமையாக சேர்ந்தவர் போல தெரியவில்லை. பின்னால் அவர் மீதியான் தேசத்தில் ஓடினார். அங்கே அவர் ஒரு அந்நியராக வாழ்ந்தார். அவருடைய மகனுக்கு அவர் ஹெஷோம் என்று பெயரிட்டார். அதன் பொருள், நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் அலைந்தேன் என்கிற வார்த்தை. பாருங்க, என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. தன்னை அந்நியன் என்று உணர்ந்த மனிதனையே, மோசேயையே தேவன் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையாக கொடுக்க பயன்படுத்தினார். அவன் அந்நியேன்னு சொல்லிட்டு போயிட்டான், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனே தன்னுடைய மகனுக்கு அப்படி வைக்கிறான். ஆனால் அவனை தான் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினான். ஏனெனில் வலியை அறிந்தவரால் தான் விடுதலையை கொடுக்க முடியும். அந்த அடிமையின் வலியை, நான் அந்நியன் என்று அந்த வலியை அறிந்தவ மோசேவால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க அழைத்து வர முடியும் என்று தேவன் அறிந்திருந்தார். நம் காயம், நம்முடைய கரங்களில் மற்றவர்கள் காயத்தை கட்டும் கருவியாக மாறலாம். ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் காயத்தோடு, கடனோடு, அவமானத்தோடு, பிரச்சனையோடு, ஏதோ ஒரு வலியோடு வாழ்க்கையிலே போகலாம். ஆனால் இந்த வலியானது பின் நாட்களில் உங்களை இதை போன்ற இருக்கிற அநேக ஜனங்களுக்கு வழிகாட்டியாக, மருந்தாக, காயம் கட்டுகிறவராக, ஆறுதல் கொடுக்கிறவராக உங்களை மாற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது ஒரு பாடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாக நாம் மாறுவோம், காயம் கட்டுகளாக மாறுவோம், பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயத்தை நீக்கிற ஒரு தூதர்களாக நாம் மாறுவோம். அறுவடையில் தெய்வ சமூக நீதி. உன் வயலை அறுக்கும்போது வயலின் ஓரங்களை முழுவதும் அறுக்காதே, உன் திராட்சை தோட்டத்தில் விழுந்ததை எடுக்காதே, ஏழைக்கும்
அந்நியனுக்கும் விட்டுவிடு என்று லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 9 to 10 நம்ம வாசிக்கிறோம். அந்நியருக்கு கொஞ்சம் சிந்து, அவன் கொஞ்சம் எடுத்துக்கிறட்டும், பொறுக்கிக்கிறட்டும். ஆமாம் பாருங்க, இது ஒரு பெரிய தியாலஜி. உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் முழுவதும் உனக்கானது மட்டும் அல்ல, வயலின் ஓரம் ஏன் விடப்பட வேண்டும்? ஏழைகளுக்கு, அந்நியர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, வாழ்வாதாரம் இல்லாத பரதேசிகளுக்கு அது கொடுக்கப்படுகிறது. எனவே தேவன் பாருங்க என்ன ஞானமாக அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்கிற கட்டளையை அங்கே வைத்திருக்கிறார் லேவியாகமத்தில். நம் மேசையில் இருக்கும் எல்லாமே நமக்கானது மட்டுமல்ல. நம் சம்பளம், நம் வீடு, நம் உணவு, நம் திறமை, நம் நிலை, நம் ஆசீர்வாதம், நம்முடைய வாகனங்கள் எல்லாம் மற்றவருக்கும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று வாழ்க்கையில் ஏழைகளுக்காக ஒரு ஓரம் இருக்கிறதா? நம் வாழ்க்கையில் நம் நேரத்தில் ஏழைகளுக்காக நாம் ஒரு ஓரம் இருக்கிறதா? நம்முடைய சபையில் அந்நியர்களுக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறோமா? ரூத் அந்நிய தேவனை அவர் என்ன செய்யவில்லை, வணங்கினாலும் நம்முடைய ஆண்டவரை மறக்கவில்லை. அந்நிய பெண்ணை தேவன் மறக்கவில்லை. ரூத் ஒரு மோவாபிய பெண், அவள் இஸ்ரவேல் அல்ல, அவள் விதவை, அவளுக்கு பொருளாதார பாதிப்பு. ஆனால் அவள் போவாசின் வயலிலே வந்தபோது அங்கே சிந்திருக்கிற எல்லாவற்றையும் புறக்கி அவள் போவாசை என்ன செய்தால், திருமணம் செய்து கொண்டாள். போவாஸ் ரூத்தை பார்க்கிறார், அவளை விரட்டவில்லை, அவளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார், அவளை விசாரிக்கிறார், அவளுக்காக வரிந்து பேசுகிறார். அவள் கூடுதல் தானியத்தை சேகரிக்கும்படி அவருடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, ஒரு தயவு கொடுக்கிறார். ரூத் புத்தகத்தில் மனித வாழ்க்கையாக மாறியது. ரூத்தை கடவுள் ஆசீர்வதித்தார். காரணம், ரூத் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டவளாக இருந்தாள். ரூத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், இன்னொரு பெண் என்ன செய்தால், மாமியை முத்தம் செய்து அவள் சென்று விட்டாள். ஆனால் ரூத் என்ன செய்தால், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்ற விசுவாசமாய் தன்னுடைய மாமியை அண்டி வந்தாள். பாருங்க, தேவனாய் அண்டி வந்த அந்த ரூத் தாவீதின் வம்சத்திலே, இன்னும் கூட ஆண்டவரின் வம்சத்திலே இடம்பெற்றாள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே வரலாறு பட்டியலில் இடம்பெற்ற ரூத். போவாஸ் ரூத்தின் நிமித்தம் பெற்றான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஒரு அந்நிய பெண்ணான ரூத் தாவீதின் வம்சத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் இடம்பெறுகிறார். அவள் மோவாபியல். இயேசு தேவன் கூறும்போது அவளின் மீட்பரின் வரலாறில் ஒரு பகுதி என்கிறார். தேவன் யாருடைய பக்கம் நிற்கிறார்? கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நம்முடைய தேவனின் குணத்தை பார்க்கிறோம். நம்முடைய குணம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறது? பயமுறுத்துகிறவர்களை, பயப்படுத்துகிறவர்கள் நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒடுக்கப்பட்டவர்கள் நீதி செய்கிறோமா? பசித்தவர்கள் உணவளிக்கிறோமா? சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறோமா? அங்கே காயத்தோடு இருக்கிறவர்களின் காயத்தை நல்ல சமாரியனை போல கட்டுகிறோமா? பரதேசிகளை காப்போம், விசாரிப்போம், ஆதரிப்போம், ஆறுதல் தருவோம். சமூகத்தில் மிகவும் பாதுகாப்பு அற்ற மனிதர்கள் அநேக உண்டு. அவர்களில் இருதயத்தில் நாம் வாழவே இப்படிப்பட்டதான காரியங்களை, நற்காரியங்களை நாம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். இதுவே தேவனுடைய நீதி, இதுவே தேவனுடைய முகம், இதுவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்று திருமறை கொடுக்கிறது. fear no more. மனிதர்களிடையே வந்த அந்நியர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 1:14 கூறுகிறதில், வார்த்தை மாமிசமாகி நம்மிடத்தில் வாசம் பண்ணினார். தேவன் மனிதனை இந்த பூமியில் வைத்த பிறகே தன்னுடைய குமாரனை மனிதனாக, கடவுளாக இந்த பூமிக்கு அனுப்புகிறார். 100க்கு 100 இயேசு கிறிஸ்து மனிதனா? மனிதன். 100க்கு 100 அவர் கடவுளா? கடவுள். அவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? அவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவர் நமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதனுக்கு சொந்தமான உலகத்திற்கே வந்த தேவனுடைய குமாரன் இடம்பெறவில்லை. அவருக்கு இடமில்லை. அவருக்கு விடுதியில் இடமில்லை. அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. அவருக்கு கல்லறையில் இடமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் குழிகளும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இயேசு வீட்டில்
வீட்டில் இல்லாதவர்களின் வழியை அறிந்தவர், வீடு இல்லாதவர், நிராகரித்தவர், அந்நியர்கள், காயப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களின் வலியை அறிந்திருக்கிறார், அவரும் அனுபவித்திருக்கிறார். இயேசு குழந்தையாக இருந்தபோதே அவர் புலம்பெயர்ந்தார். மத்தேயு 2 ஏரோது இயேசுவை கொல்ல தேடினார். அப்பொழுது நாம் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பும் மரியாளும் குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு சென்றார்கள். உலகத்தின் இரட்சகராகிய குழந்தையாக இயேசு இருந்தபோது பாதுகாப்புக்காக ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு புலம்பெயர்ந்தார். பின்னர் இயேசு என்ன செய்தார்? புரிந்து கொண்டார். அவர் அவருடைய அனுபவத்தை தனது வாழ்க்கையில் சுமந்தார். தேவன் துன்பத்தை தொலைவில் இருந்து பார்க்கவில்லை, மனிதன் துன்பத்தில் இருந்து துன்பத்திற்குள்ளாக மனிதனுக்குள் இருந்து பார்க்கிறார். நல்ல சமாரியனை போல. ஒரு நியாயசாஸ்திரி கேட்டார், என் அயலான் யார்? அவர் என் எல்லையை வரையறை இருக்கின்றார். நான் யாருக்கு அன்பு காட்ட வேண்டும்? எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். ஆசாரியன், லேவியன், சமாரியனே அங்கே உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். காயத்தை கட்டுகிறார், அவன் என்னை வார்க்கிறார். வாகனத்தில் ஏறி நான் முன்பு சொன்னது போல தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார் அந்நியருக்காக. நாம் எப்படி செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுத்துவோர் இனி இல்லை. பயத்தின் சங்கிலியை உடைக்கும் கிறிஸ்து. பயத்தின் சங்கிலியை உடைக்கும் கிறிஸ்து. புலம்பெயர்ந்தோர், அந்நியர், முகவரி இல்லாதோர் பற்றி உலகம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. ஆவிக்குரிய ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் என்ன நினைக்கிறோம் என்பதே கருத்து. கிறிஸ்துவின் சுவிசேஷமும் நமக்கு அப்படியாக இருக்கிற சகோதரனாக சகோதரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் முடிவாய் இருக்கிறது. நடுவில் இருந்த சுவரை இடித்தார். அவரே நமக்குடைய சமாதானம். இருதரத்தாரை ஒன்றாக்கி நடுவில் இருந்த பகைமையின் சுவரை தகர்த்தார் என்று எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். பவுல் கூறுகிறார், ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் அல்லாதவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்கள், நம்பிக்கையற்றவர்கள், உலகத்தில் தேவன் அல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் என்கிறார். ஆனால் இப்பொழுது தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானீர்கள். சிலுவைக்கு சமீபம், ஆசீர்வாதத்துக்கு நித்திய ஜீவனுக்கு சமீபமானீர்கள். இதுவே சுவிசேஷத்தின் இருதயம். தூரமாக இருக்கிற அநேகரை கிறிஸ்துவின் அருகில் கொண்டு வருவதே திருப்பணி, திருச்சபை. மனிதன் சுவரை கட்டுவான், பிரிவு என்கிற சுவரை கிறிஸ்து இடிக்கிறார். மனிதன் வெளியே போ என்கிறான், கிறிஸ்து வா என்கிறார். மனிதன் நீ அந்நியன் என்கிறார், கிறிஸ்து நீ என் பிள்ளை என்கிறார். நீ அடிமை அல்ல, நீ அந்நியன் அல்ல என்கிறார். இனிமேல் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவானுடைய உடன்பட்ட குடிமக்களும் தேவனுடைய வீட்டாருமாய் இருப்பீர்கள் என்று 2:19 வாசிக்கிறோம் எபேசியர். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை, என்ன ஒரு அற்புதமான தேறுதலான ஆறுதலான வார்த்தையை பாருங்கள். நாம் இனிய பரதேசிகள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவரோடு கூட நாம் இருக்கிறோம். நமக்கு சொந்தமான இடம் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு இடம் உண்டு, வீடு உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுகிறார். எல்லைகளை தாண்டிய சபை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போது பெந்தெகோஸ்தே நாளில் பல தேசத்தினர் இருந்தனர். ஒவ்வொரு தங்கள் சொந்த மொழியில் பேசினார்கள். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவி மொழியை அளிக்கவில்லை, அவர் மனிதர்கள் மொழியில் பேச செய்கிறார். பல்வேறு மொழிகளில் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய மகத்துவத்தை வெளிக்காட்டுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவில் ஒற்றுமை என்பது அங்கே நாம் பார்க்கிறதா இருக்கிறோம். வேறுபாடுகளுக்குள் ஒரே குடும்பமாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்த ஆவியானவருடைய தேவனை கேட்கும் ஒரே மொழியாக, பக்தி விருத்தி உண்டாக, பயம் நீங்க அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஃபேர் நோ மோர். இனி பயமுறுத்துவோர் இல்லை. அந்நியரை உபசரிப்பு. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புலம்பெயர்ந்தோராய் இருந்தார்கள் என்று அழைக்கப்படுகிறது. பரதேசிகளும் சிதறி போனவர்களுமே கிறிஸ்தவர் என்று உலக வரலாறு கூறுகிறது. அதாவது கிறிஸ்தவர் தங்கள் உண்மையான குடியுரிமையை இந்த உலகத்தில் மட்டும் வைக்கவில்லை. அந்நியரை உபதரிசிப்பதை மறவாதிருங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் நாமும் பயணிக்கிறோம். மிக ஆழமான இறையில் என்ன? அந்நியனை வரவேற்கும் மனிதன் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை நினைவு கூறுகிறான். கிறிஸ்துவர்கள், நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்கள், அந்நியரை நாம் எப்படி உபதேசிக்கிறோம்? இதில் தான் நம்முடைய மனநிலை இருக்கிறது. இதில் தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை இருக்கிறது, வழிபாட்டின் நிலை இருக்கிறது. நாம் ஒரு நித்திய நகரத்தை நோக்கி செல்கிறோமா? நித்திய ஜீவனை, பரலோகத்தை நோக்கி செல்கிறோமா? வரலாற்றில் ஆதி திருச்சபைகள் இப்படியே செய்தது. பயணிகள், ஏழைகள், நோயாளிகள், திக்கற்றவர்களை அங்கே ஆறுதல் சொல்லுகிறவதாக இருந்தது. அல்ல பிரசங்கம் செய்வது மட்டும் அல்ல, காயமடைந்த மனிதனுக்கு நாம் என்ன செய்கிறோம்?
ஆம், கதவு மூடி இருக்கிறோமா? ஆம், கிறிஸ்துவே நம்மில் இன்னும் அதிகமாய் காணப்படட்டும். போர்க்காலம், வெள்ளங்கள், இயற்கை சீற்றங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நேபாளத்தில், ஈரானில், இன்னும் கூட ரஷ்யாவில், உக்ரைனில் ஆங்காங்கே மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள் மரிக்கிறார்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். தீவிரவாதிகள், அங்கே இராணுவங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களாலும் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு? குடும்பங்கள் எல்லைகளை கடக்கிறார்கள், அகதியில் முகாமில் வாழ்கிறார்கள். இயற்கை பேரில் குடும்பங்கள் இடம்பெறுகின்றன. வேலைக்காக மக்கள் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளிநாடுகளில் செல்கிறார்கள். ஆயிரக்கான மக்கள் நிரந்தர வீடின்றி வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக நம்மால் பார்க்க முடிகிறதா? ஒவ்வொரு சூழ்நிலையும் தனித்தனி சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மனிதாபிமானத்தை நாம் இழக்காதபடிக்கு கிறிஸ்து அவர்களுக்காகவும் இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார், நித்திய ஜீவனை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அவர்களையும் விசுவாசித்தோமானால், அவர்களையும் நேசித்தோமானால் மெய்யாகவே நீங்களும் நானுமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உண்மையான இரக்கம், உண்மையான அன்பு, உண்மையான வரவேற்பு இருக்குமானால் உண்மையிலேயே ஃபியர் நோ மோர், பயப்படுத்துவோர் இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வறுமை நம்மை பயன்படுத்தலாம், அந்நியர் நம்மை பயன்படுத்தலாம், எதிர்காலம் நம்மை பயப்படுத்தலாம், ஒரு சில மாற்றங்கள் நம்மை பயமுறுத்தலாம், நாம் வெறுக்கப்படலாம், பாகுபாடால் உதாசீனப்படலாம். ஆனால் தேவன் கேட்கிறார், நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நீ பயத்தில் வாழ்கிறாயா அல்லது அன்பில் வாழ்கிறாயா? உத்தமமான அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் என்கிறார். அதனுடைய ஒரு உண்மையான தூய அன்பை வாழ்ந்தோமானால், நினைத்திருந்தோமானால், மற்றவர்களிடம் காட்டினோமானால் அது நம்முடைய அன்பு பயத்தை புறம்பே நிச்சயமாக தள்ளும். வேதம் அதையே சொல்லுகிறது. காயமடைந்தவர்களை நாம் என்ன செய்ய கவனிக்க வேண்டும். பயத்தை அல்ல, மனிதாபிமானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த உணவு, உடை, ஆலோசனை, கல்வி உதவி, இன்னும் கூட மருத்துவ உதவி, தங்கும் இடம், வழிகாட்டுதல், சட்டப்பூர்வமான மற்ற நபர்களுக்கு உதவி செய்தல், இப்படிப்பட்டதான காரியங்களை முதலில் அவர்களுக்கு உதவி செய்து பின்பு கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்டினோமானால் மெய்யாகவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க தகுதியுடையவர்களாய் இருப்போம். பாவம் நம்மை தேவனிடந்து பிரிக்கிறது. நாம் தூரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருக்கும்போது, அடிமையாக இருந்தபோது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் வார்த்தையால், அவருடைய இரத்தத்தால் கிறிஸ்துவின் அருகில் இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு, நாம் அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலின் வாழ்வை கொடுக்க நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை தேடி வந்தார், நாமும் பயத்தில் இருக்கிறவர்களை தேடி போவோம். வாழ்க்கையில் வயலின் ஓரம் யாருக்காக விடப்பட்டுள்ளது? என் வீடு யாருக்காக? என் சபை, என் நேரம், என் ஆசீர்வாதம் ஒரு அந்நியருக்காக இடம்பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியை நாம் காட்டுவோம். ஒருவேளை நம்முடைய முகவரி கிறிஸ்துவின் முகவரியாய் இருந்து அந்நியர்களை உபசரிக்கா மருத்துவமானால் கடவுளும் நம்மை ஒரு நாள் மறுப்பார். மனிதர்கள் நம்மை நிராகரிக்கலாம், ஆனால் கடவுள் நம்மை நிராகரிக்க கூடாது. கடவுள் நிராகரிக்காதபடிக்கு நாம் அந்நியரை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்வோம். இனி நாம் அந்நியன் அல்ல, நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஃபியர் நோ மோர். அடிமைப்படுத்தப்படுபவர்கள் இனி இல்லை. கண்களை மூடி செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தெய்வமே, அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து எங்களை அன்பின் வாழ்வுக்கு ஏற்படுத்தின எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனை, அடிமைத்தன வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த வாழ்விலிருந்து விடுதலை பெற எங்களை நீர் பயன்படுத்தும். கடன் பிரச்சனையோடு, பலவீனத்தோடு, நோயோடு, ஆண்டவரே, உணவு உடை இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல், சரியான வேலை இல்லாமல், ஏதோ ஒரு காரணத்தால் அந்நியராக்கப்பட்டு இருக்கிற, குடும்பத்தால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் செபித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, விடுதலை ஆவியை கொடுத்து, ஆசீர்வாதம், ஆறுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, உடைய பிள்ளைகளாக எங்களை கர்த்தரை பயன்படுத்தும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு நல்வார்த்தை கூறி, எங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்து, கிறிஸ்துவின் அண்டையில் அன்பை காட்டி, ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்குள்ளாக இணைக்க, அந்த ஆத்மாவுக்காக நாங்கள் செபிக்க எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக, கர்த்தர் பயத்தை நீக்குவீராக.
கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இனி பயமுடுத்துவ அல்ல, பலப்பட நம்மை அழைத்திருக்கிறார். அதன்படி செய்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.